இல்ல. அப்ப நான் உன்னை தண்டிக்க கூடாது என்று சொன்னால் இதுக்கு பதிலா பள்ளிவாசல்ல 1000 ரூபாய் கொடுங்க சொல்ல காண பாருங்களேன். என் பேர்ல சத்தியம் பண்ணி இல்ல, என் பேர்ல சத்தியம் பண்ணி நிறைவேற்றலை இல்ல. அப்ப ஐயருக்கு போய் அஜரத்துக்கு போய் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லலாம்ல. அவர் தான் பள்ளிவாசல கட்டி காத்துட்டு இருக்காரு, அது சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல பள்ளிவாசலுக்கு மனாரா கட்டி கொடு, பள்ளிவாசலுக்கு அதை செஞ்சு கொடு, பள்ளிவாசலுக்கு போரை போட்டு கொடு, அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப என் பெயரில் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உன்னால் நிறைவேற்ற முடியாத நிலைக்கு நீ ஆளாகிவிட்டால் அதை நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியில் நீ தப்பிக்க விரும்பின என்று சொன்னா 10 ஏழைக்கு சோத்த கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டேன். என் பேர்ல சத்தியத்தை பண்ணிவிட்டு அது நிறைவேற்ற முடியாம உனக்கு போச்சுன்னு சொன்னா 10 ஏழைக்கு சோத்த போடு. 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழை வேண்டாலும் கொடு, ஒரே நாளில் 10 ஏழைக்கு வேண்டாலும் கொடு. 10 ஏழைக்கு 3 வேளை சோத்த போட்டேன்னு சொன்னா நம்ம மேட்ரு ஓவர். என் பேரை இழுத்ததுக்கு நான் உன்னை தண்டிக்க மாட்டேங்க. எவ்வளவு பெரிய மேட்டரை எடுத்துக்கணும் அல்ல பத்திலாம். அவனை இழுத்து நம்ம சத்தியம் பண்றோம், அது நிறைவேற்ற முடியாம தயங்குறோம். எனக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லாம ஏழைக்கு ஏதாவது செய்ய அப்படிங்கிறான். அது இல்ல. அதுவும் எப்படி சொல்றான், மீன் ஔசத்தி மாத்துமுன் அகலிக்கும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன சாப்பிடுவீங்களோ அதுல நடுத்தரமானது. அதுக்கான பிரியாணி கொடுக்காது, அது பழைய சொத்தையும் கொடுத்து விடாது. பிரியாணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அது என்னைக்காவது சாப்பிடக்கூடிய விஷயம். அதுக்காண்டி பழைய சொத்தை மிஞ்சி போன சொத்தையும் கொடுத்துறாரு. அது நீ சாப்பிட மாட்ட. என்ன நீ நடுத்தரமா என்ன சாப்பிடுவாயோ அந்த உணவுல ஒரு 10 பேருக்கு நீ கொடுத்துரு. அது முடியலைன்னா 10 பேருக்கு உடை எடுத்து கொடு. சோறு போட முடியல என்று சொன்னா 10 பேருக்கு உடை கொடு, அல்லது அடிமையை விடுதலை செய்யி. இந்த 3 கிடைக்காட்டி ஒரு 3 நோன்பு வைங்கிறான்ல. முதல் நோன்பு அல்ல சொல்லல. ஃபர்ஸ்ட் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா 10 ஏழைக்கு சோத்த போடு, சத்தியத்தை பண்ணிவிட்ட நிறைவேற்ற முடியல. 10 ஏழைக்கும் சோறு போட முடியாத அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருந்தானா அப்ப என்ன பண்றது, நோன்பு வச்சுக்க. அது ஏழைக்கு முடியாட்டி தான் நோம்பா. ஏழைக்கு சோறு கொடுக்க முடிஞ்சா அது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அதான் ஏழைக்கு சோறு. இவனே ஏழையா இருந்தா என்ன செய்வான், சத்தியம் பண்ற பணக்காரனா பார்த்தா சத்தியம் பண்ணுவான், சோறு அடுத்தவன் வாங்கி திங்கிறவங்க கூட சத்தியம் பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் இருப்பாங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னா இருக்கப்பட்டவன் சோத்த கூட இல்லாதவன் என்ன பண்ணிக்க, நீ ஒரு 3 உணவு வச்சுக்க அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அன்றைய அரபிகள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு கேட்டா, மனைவியரோட கோவிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க கேட்டா, இன்னையிலிருந்து அல்லாஹ் மேல ஆணையாக இன்னையிலிருந்து உன்னை என்னுடைய தாய் மாதிரி ஆக்கிட்டேன்றாங்க. தாய் மாதிரி ஆக்கிட்டேன்னா என்ன அர்த்தம், அதாவது குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன், தாயோட குடும்ப வாழ்க்கை நடத்துவான ஒருத்தன், என்னுடைய தாய் ரேஞ்சில் உன்னை வச்சுவிட்டேன். தாய் தான், தாயோட இல்லற வாழ்க்கை நடத்த முடியுமா, அந்த அந்தஸ்தில் உன்னை வச்சுட்டேன்றாங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி. இதை அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். குர்ஆன்ல என்ன செய்யறான், 58வது சூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல இருந்து வரிசையாக கண்டிக்கிறான். இதெல்லாம் அக்கிரமம், கெட்ட வார்த்தை. இது பொண்டாட்டி எப்படி நீ தாயாக்க முடியும், தாய் தான், பொண்டாட்டி தானே, நீ எப்படி கோபத்தில் இந்த வார்த்தையை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்தவர்கள் அந்த சத்தியத்தை முறிச்சிட வேண்டும். அல்லாஹ் மேல ஆணையா பொண்டாட்டி சேர மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டோமே சேராம இருக்க கூடாது, சேர்ந்து ஆகணும், அதை முறிச்சே தீரணும். ஆனால் முறிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு உனக்கு, முறிக்கணும், முறிச்சுதான் தீரணும் கண்டிப்பா. அது என்ன பனிஷ்மெண்ட் என்று கேட்டால் 60 மிஸ்கீனா, 60 ஏழைக்கு சோத்த போடும். 60 ஏழைக்கு என்ன செய்யணும், அல்லாஹ் மேல சத்தியமா நீ என் பொண்டாட்டியை பிடிச்சது தாயின் தான், நீ எங்க அம்மா மாதிரி தான், அம்மா மாதிரி தான் நீ உன்னை வச்சுக்கிறவனே தவிர மனைவி மாதிரி நான் உன்னை நடத்த மாட்டேன். சும்மா அம்மா மாதிரி எல்லாம் சொல்லலாம், அது குற்றம் இல்ல மார்க்கத்துல. எங்க அம்மா மாதிரி உனக்கு குணமா இருக்கிற, நல்ல குணமா இருக்கிற, எங்க அம்மா மாதிரி கலரா இருக்கிற, எங்க அம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறேன் சொன்னா அது குற்றம் கிடையாது. அதனால அம்மா வாயிட மாட்டாங்க. வணங்குதா, எப்படி சொல்லுவாங்க, வேணும்னு இப்படி சொல்லுவாங்க. அம்மாவோட இடத்தில் உன்னை வச்சுட்டேன், அம்மாவோட எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியாதோ அது மாதிரி உன்ன இடத்தில் நடத்த மாட்டேன்ற அர்த்தத்தை உள்ளடக்கி அல்லாஹ் மேல ஆணையா நீங்க அம்மா வாயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. இதை பெரிய குற்றம் அப்படி சொல்வது, இதை முடிச்சு தீரணும் கண்டிப்பா. ஆனா அல்லாஹ்வை இழுத்தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணா பாருங்க, அதுக்காக வேண்டி பரிகாரம் காணணும். அந்த பரிகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 60 ஏழைக்கு நீ உணவு கொடு, 2 மாசம் நோன்பு வைக்கணும் தொடர்ந்து. 2 மாசம் விட்டு வைக்க கூடாது. ஷஹரைனி முத்ததாபிஐனி, கண்டினியூவா 60 நாள் நோன்பு வைக்கணும், வரிசையா விடாமல் நோன்பு வைக்கணும். வச்சுட்டு அது முடியல என்று சொன்னா நோன்பு வைங்கிறான், ஏழைக்கு உணவு கொடுக்கணும். அப்ப 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் சத்தியம் பண்ணதுக்கு என்ன இருக்கு. அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறதா இஸ்லாம். இது என்ன விளங்குதுன்னா, இஸ்லாமிய சித்தாந்தமா நமக்கு தெளிவா வழங்கி போயிடுது. எவங்கிட்ட அல்லாஹ் கூட தந்திருக்கிறான் அவன் இல்லாதவனுக்காக கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கலங்கிறவன் அவன் என்னத்தை வேஷம் போட்டாலும் சரி அவன் இஸ்லாம் கிடையாது, அவன் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி சொல்லும் பொழுது, மிஸ்கீனு கொடுக்கறத சொல்லும் பொழுது அவங்களுடைய ஹக்கு நல்லா சொல்லி காட்டுறான். வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் அப்ன சபீல். ஏழைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு தர்மம் கொடுக்கல, அவனுக்கு அதுல உரிமை இருக்குது, அவனுக்கும் கொடுக்க சொல்லி தான் நான் தந்திருக்கேன். அப்படி கொண்டு வரான் பாயிண்ட. நீங்க தான் சம்பாரிச்சீங்க, உங்க ரூபா தான் அது.
ஏழைக்கு நீங்க கொடுக்கிறது வந்து பிச்சை இல்ல, ஏழைக்கு அதில் பங்கு இருக்கு. எப்படி பங்கு இருக்கு? உன் உழைப்பு 5% இருக்கும்டா, என்னுடைய கருணை 95 இருக்குது. உன் உழைப்புல நீ பணக்காரன் ஆயிட்டியா? உழைக்கிறவன் பணக்காரனா போயிட்டானா? உழைக்காதவன் எத்தனை பேர் பணக்காரனா போயிருக்கான்? உழைச்சவன் எத்தனை பேர் பிச்சை எடுத்துருக்கான்? அப்ப உன் உழைப்பு வந்து நீ பணக்காரனா போறதுக்கு 5% உதவி இருக்கலாம். என்னுடைய அருளும் கருணையும் 95 உதவி இருக்கிறது. நான் வந்து அவனுக்கு உரிமை இருக்குங்கிறேன். குடுறா அவனுக்கு, ஓஞ்சத்தை கொடுக்கலடா, ஏன் என்னுடைய கருணையினால உனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஏழைக்கு உரிமை இருக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு இதை வந்து அல்லாஹ் இந்த ஏழை கொடுக்கிற மேட்டர்ல வந்து தனிப்பட்ட பகைமை கூட வந்து பாதிக்க கூடாதுன்னா, ஏழைகளுக்கு வாரி வழங்குற விஷயத்துல எப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பெரிய பாதிப்பு எடுத்த சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆயிஷா நாயகியின் மீது பழி சுமத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மீது, அவங்களுடைய கற்பின் மீது இந்த நயவஞ்சகர்கள் என்னஞ்சாங்க, ஒரு களங்கத்தை சுமத்தினார்கள். அந்த களங்கத்தை சுமத்தியவர்கள்ல மிஸ்தகு என்ற ஒருவரும் முன்னிலை வகித்தார். இந்த களங்கத்தை சுமத்தின ஆட்கள்ல மிஸ்தகு என்ற பெயருடைய ஒருவரும் இருந்தார். இந்த மிஸ்தகு யார் என்று கேட்டால், அபூபக்கர் இருக்காங்க, ஆயிஷாவுடைய தகப்பனார். ஆயிஷாவுடைய தகப்பனார் இருக்காங்க அபூபக்கர். அந்த அபூபக்கரால் வளர்க்கப்பட்டவர். இந்த தேதி வரைக்கும் அவற்றின் உதவி வாங்கிட்டு இருந்தவர். ஆயிஷா நாயுடைய தகப்பனார்கிட்ட பெரிய அளவுக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டே அவருடைய மகள் மீது பழி சுமத்துவதில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். இவருக்கெல்லாம் 80 கசையடி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிஞர் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் பழி சுமத்தின அவதூறுக்கு 80 கசையடி கொடுக்கணும் இல்லையா? 80 கசையடி வாங்கினால் இவர் ஒரு ஆள், மிஸ்தக் ஒரு ஆள். பெண்கள் மீது யாராவது பழி சுமத்தினார்களே ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் என்ன பண்ணணும்? 80 சவுக்கடி ஊருக்கு மத்தியில் நிப்பாட்டி வச்சு, ஒரு பொம்பளை மேல எப்படா நீ பழி சுமத்துவ? 4 சாட்சி இல்லாமல் பெண்களுடைய கற்பின் மீது எவன் பழி சுமத்தினாலும் அது கொடுக்க வேண்டிய தண்டனை எவ்வளவு? 80 சவுக்கடி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அபூபக்கர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, என் மகன் மீது இவன் பழி சுமத்தினான்ல, இனிமேல் நான் கொடுத்த உதவி நிப்பாட்டிட்டேன். அதாவது அபூபக்கர் உண்மையில ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய மகள் மீது பழி சுமத்தின ஆளுக்கு உதவி செய்ய மனசு வருமா? உங்க மகள் மீது, உங்க சகோதரி மீது, உங்க குடும்பத்தில் ஒரு பெண் மீது ஒருத்தன் பழி சுமத்திட்டான்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு மனசு கேட்காது. எந்த மனுஷனுடைய மனசு ஆறாது. அபூபக்கருக்கு ஆறல. அவர் என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹ் மேல ஆணையாக இனிமேல் என் மகள் மீது பழி சுமத்திய மிஸ்தகுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவன் கருணையாளன் பாருங்க. அல்லாஹ் அதுக்குத்தான் 80 அடி கொடுத்தாச்சடா, அது நீ அது ஏமாற்றுள்ளது, நீ எதுக்கு அதை நிப்பாட்டுறன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்தை எடுத்தோம்னா, அப்ப ஏழைக்கு உதவுவதில் அவன் நமக்கு செய்த தீங்குகளை கூட மறந்துடணுமா? எப்படி சொல்றான் பாருங்க. வலா யஅ்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களிலே வசதியும் செல்வமும் உடையவர்கள் மறுத்துவிட வேண்டாம். ஐயூத்து உலில் குர்பா வல் மசாகின், சொந்தக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிற விஷயத்துல என்ன செய்ய வேண்டாம்? நீங்கள் மறுத்து விட வேண்டாம், அதை நீங்க மாற்றேன்னு சத்தியம் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வல் யாஃபு, அலட்சியப்படுத்தி விடுங்கள். வல் யஸ்பஹு, அவங்க செய்த தப்பை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க விரும்புறீங்களா? நீங்க மட்டும் தப்பு செய்வீங்க, உங்களை மட்டும் நான் மன்னிக்கணும்பீங்க, உங்களுக்கு ஒரு தப்பு செய்ய நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இப்ப நான் உங்களை மன்னிக்கணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? எந்த மனுஷன் தப்பு செய்யல, எல்லாம் தப்பு பண்றீங்க, தப்பை மன்னிப்பிட்டு என்ன விரும்புறீங்க? அல்லாஹ் என் தப்பை மன்னிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? விரும்பினீர்களே ஆனால் அந்த ஏழைக்கு கொடுக்கிறத உங்களுக்கு கெட்டவனா இருந்தாலும் சரி கொடுக்கிற நிப்பாட்டாதீங்க, அதுக்காக நீ உங்களுடைய உதவியை நிறுத்திக்கிறாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு முக்கியமான மேட்ரு சொல்ல வர்றேன். இதுல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். கொடுக்கிற விஷயத்துல சுன்னத்து ஜமாத்தா இருக்கும்போது நிறைய கொடுத்தாங்க, தௌஹீத் ஆளுக்கு கேட்டு போனோம்னா நல்ல காரியத்துக்கு கூடியா, ஏழை கூடியா, அந்த ஜக்காத்து கேட்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பெரிய பெரிய லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க? பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசிட்டு இவெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, இவெல்லாம் சரியில்லைங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு மறுக்கிறாங்க. இதான் நம்ம மறுமைக்கு போறதுக்கு வெற்றிக்குரிய ஒரே வழி என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கும் பொழுது இது ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தை பாருங்க, 69 அற்புதமான அத்தியாயம், 69வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல இருந்து 37 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய பதிவு ஏடு இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, அத நல்ல உங்களுக்கு வந்து வலது கையில் அந்த ரெக்கார்டை கொடுப்பான், அந்த நீ செஞ்சதெல்லாம் எழுதி பாடுறான், நல்லா தருவான் மறுமை நாள்ல. கெட்டவனுக்கு என்ன செய்வான்? இந்த கை நீட்டுறா, இந்த கையில வாங்குறான்டுவான்.
நல்லவனுக்கு அந்த கை நீட்டுறான்னு வலது கையில கொடுப்பான், கெட்டவனுக்கு என்ன செய்வான், நீ இந்த கையில வாங்கும் போது தெரிஞ்சு போயிடும், இந்த கையில வாங்கினா ஃபெயில், இந்த கையில வாங்கினா பாஸ், அப்படி தெரிஞ்சு போயிடும். இடது கையில யார் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொல்வானா, யாழை தனி லவ்வூத்த கிதாபியா, இந்த புஸ்தகத்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே, இடது கையில ஃபெயில்னு தெரிஞ்சு போச்சுல, இந்த ரிசல்ட் வராம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவானா. ஒல மதுரி மா ஹிசாபியா, என்னுடைய நிலை என்னாவுமோ எனக்கு தெரியவில்லையே, யாழை தஹா காணத்தில் காலியா, இந்த தீர்ப்பு என்னென்று முடிய போதோ எனக்கு தெரிய நடக்காம இருந்திருக்கலாமே, மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் என்னை காப்பாற்ற முடியவில்லையே, ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய வாதங்கள் எல்லாம் என் நாசமாயி போச்சு. உலகத்துல வாதம் பண்ணிட்டு இருந்தான்ல, பெரிய தத்துவம்லாம் பேசிட்டு இருந்தான், லாஜிக் பேசிட்டு இருந்தான், உழைச்சு திங்க வேண்டியானடா, எதுக்குடா தடிய மாதிரி இருந்துட்டு பிச்சருக்கு வந்தீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் இங்க எடுபடவில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஹுதூஹு, பிடியுங்கள் அவனை. அல்லாஹ் உத்தரவு போடுவான், புலம்பு இடது கையில பேப்பரை கொடுத்துட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, பிடியுங்கள் உள்ளூக, அவனுக்கு விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, பிறகு நரகத்தில் இழுத்தவனை தள்ளுங்கள், சும்மபி சில்சிலத்தின் தருஹா சபூன திரான், 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை கட்டி இழுத்து சென்று அவனை நரகத்தில் போடுங்க. ஏன் போடணும் தெரியுமா, இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இறைவனை அவன் நம்பவில்லை. ஃபர்ஸ்ட் குற்றம், குற்றப்பத்திரிகை எல்லாம் வாசிக்கிறான். இரண்டாவது குற்றப்பத்திரிகை என்னன்னு கேட்டா, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க இவன் தூண்டவில்லை. அல்லாஹ்வை நம்பலேங்கிற குற்றப்பத்திரிகைக்கு அடுத்து இரண்டாவது என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, இவனை இழுத்து செல்லுங்கள், 70 முழ சங்கிலிகளை இழுத்து செல்லுங்கள் சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா, இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இறைவனை இவன் நம்பவில்லை. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க இவன் தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைக்கு அவனுக்கு எந்த ஒரு உற்ற நண்பனும் கிடையாது, இங்க கிடையாது, எந்த ஃப்ரெண்ட் கிடையாது, போடா நீ தனிச்சா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வலா தஆமுன் இல்லாமில் கிஸ்லீன், கிஸ்லீன் என்ற அந்த கள்ளி உணவு தான் உனக்கு உணவா கிடைக்குமே தவிர வேற உணவு உனக்கு கிடையாது, திண்டு காசு திண்டியில இங்க நான் என்ன உணவு தரேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு காரணம். குற்றப்பத்திரிகையில வர்ற மேட்டரை கவனிக்கணும். நரகத்துல பிடிச்சி இழுத்து செல்லுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவன் மீது வாசிக்கிற குற்றப்பத்திரிகையில பிரதானமா 2 தான் சொல்றான். இவன் அல்லாஹ்வாகிய என்னை நம்பல, ஏழைக்கு சோறு போடல, ஏழைக்கு சோறு போடல, என்னை நம்பல. ஏழைக்கு சோறு போடாம இருப்பது குற்ற செயலில் வருகிறது. எப்படிப்பட்ட குற்றம், நரகத்தில் இழுத்து கொண்டே படுபாதத்தில் சங்கிலி போட்டு தள்ளக்கூடிய குற்றத்தில் வருகிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 69வது அத்தியாயத்தில் 25 இருந்து 37 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 74வது அத்தியாயத்தில் 40வது வசனத்திலிருந்து 48 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபீ ஜன்னாத்தின் யதசாலூன், சொர்க்கத்தில் இவங்க இருப்பாங்க, நரகவாசிகள் அங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க, இங்க இருந்து இங்க நரகம் இங்க சொர்க்கம், உங்களுக்கு